அப்புறம் டெவாப்ஸ்னா என்னன்னா நீங்க கேட்பீங்க, வெப்சைட் தயாரிச்சாச்சு, அந்த வெப்சைட்டை கொண்டு போய் ஒழுங்கா வந்து சர்வர்ல போடணும் இல்லைங்களா, அந்த போடுறவங்கள தான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இவங்க டூல்ஸ் மூலமா வந்து சூப்பரா பண்ணுவாங்க. அதாவது ஸ்கில்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்கர் அப்படின்ற டூல் தெரிஞ்சிருக்கணுங்க, ஜென்கின்ஸ், கியூபர்னெட்ஸுங்க, ஆன்சிபிள், நாகியோஸ், ரெஃபனா, ப்ரொமீத்தியஸ் இந்த மாதிரி டூல்ஸ் தான் தெரிஞ்சுன்னா வந்து நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா மாற முடியுங்க. ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போறோம். நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துமே 1 செகண்ட் ஆன்சர் நம்ம பண்ண போறோங்க. டெவாப்ஸா ஃபுல் ஸ்டாக்கா எது பெஸ்ட்டுங்க? இது டிபெண்ட்ஸ் தாங்க. கோடிங் வேணா ஃபுல் ஸ்டாக் போங்க, டெவாப்ஸ் தான் வந்து நான் கோடிங் வருங்க. ஃபியூச்சர் ஸ்கோப் எதுக்கு நல்லா இருக்குங்க? ரெண்டுத்துக்குமே டாப் கிளாஸா இருக்கும். டெவாப்ஸ்ல ரொம்ப அதிகம். இப்போ நம்ம ரோட் மேப் பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான ரோட் மேப் பார்த்தீங்கன்னா வந்து HTML நீங்க படிக்கணும், அடுத்து வந்து CSS, ஜாவா ஸ்கிரிப்டுங்க, ரியாக்ட் இல்லை ஆங்குலருங்க, அது கூட வந்து பேக் அண்ட் டெக்னாலஜி .NET, ஜாவா, பைத்தன் ஏதோ டெக்னாலஜி, அதுக்கப்புறமா டேட்டா பேஸுங்க, இது எல்லாத்தையும் கோட்ல மெயின்டைன் பண்ணுற கிட்டப்புங்க. 2020 ECE அறிஞரான காலேஜுங்க, நாகப்பட்டினத்து சேர்ந்தவருங்க. கெரியர் கேப் இருக்குங்க. EC டிபார்ட்மெண்ட்டுங்க, நான் ஐடியில் இருந்தவர் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், IBM சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க, அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஃபுல் ஸ்டாக் டெவாப்ஸ்ங்க, 2 பெரிய டெக்னாலஜி. எது சூப்பரா இருக்கு, அதுவும் ஏஐ வர தொட்டு எது பெஸ்டா இருக்குங்க, யார் என்ன படிக்கலாம், இது மாதிரி டீட்டெயிலா பார்க்க போறோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக்னா என்ன, அதுல என்னெல்லாம் ஓப்பனிங் இருக்கு, என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டெவாப்ஸ்னா என்ன, அதுல என்னெல்லாம் சேலரி அண்ட் அதுக்கான ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்கு, அதை பார்த்துட்டு இப்ப கரண்டா வந்து 5 கம்பெனில வந்து ஃபுல் ஸ்டாக்ல எடுத்துட்டு இருக்காங்க. அதோட HR மெயில் ஐடி எல்லாமே கொடுக்க போறேங்க. அண்ட் 8 கம்பெனில வந்து டெவாப்ஸ் கால் எடுத்துட்டு இருக்காங்க. அதோட HR மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி நீங்க போய் உள்ள நுழையணுமா, அதுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. அதுக்கான கோர்சஸ் எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க, உங்களுக்கு உதவி ஏதாவது வேணும். மற்றபடி வந்து நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன மாணவர்கள் தான் நீங்க பாத்துட்டீங்க. இவங்க எல்லாருமே வந்து நான் ஐடில ஒர்க் பண்ணவங்க, கெரியர் கேப் இருக்குங்க, ஜாப் இல்லாம இப்ப வந்து இன்னைக்கு நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன மாணவர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான நிகழ்வுங்க. சோ என் தம்பி எழிலுங்க 2020 ECE அறிஞரான காலேஜ் நாகப்பட்டினத்து சேர்ந்தவருங்க. கெரியர் கேப் இருக்குங்க. EC டிபார்ட்மெண்ட்டுங்க, நான் ஐடில இருந்தவர் நேர்மையா வேலைக்கு போயிருக்காங்க. எல்லா வேலையும் முடியுங்க. அவரோட ஸ்பீச் கேட்கலாமா? 2020 பாஸ்ட் அவுட்டு. இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் நெட்ஒர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீல்டு ஒர்க்கு எனக்கு ஃபீல்டு ஒர்க் செட் ஆகலை. ஒரு ஐடியில் இன்ட்ரெஸ்ட், எப்படிடா ஐடிக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சார் தான் கைட் பண்ணார். ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் இருந்துட்டு நான் இப்போ ஒரு ஐடியில் உள்ளே போயிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சாரோட கைடன்ஸ் மட்டும் தான். இதே மாதிரி நீங்களும் நேர்மையா போக முடியும். நம்பிக்கையோட போட உங்களுக்கு எல்லா கைடன்ஸ் இருக்கு. நான் தயார் இருக்கேன். நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபுல் ஸ்டாக்னா என்ன? ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறதா வந்து ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் 2 இருக்கும். நடுவில் நம்மளோட இன்டர்நெட் இருக்குங்க. இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் ஜிமெயில கொடுக்குறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இன்டர்நெட் மூலமா உங்களுடைய சர்வருக்கு போயிட்டு அங்கிருந்து உங்க இன்பாக்ஸ் எடுத்து தராங்க. ஓகே, இதை ஃப்ரண்ட் சொல்லுவாங்க, இதை பேக் சொல்லுவாங்க. நடுவில் உங்களோட இன்டர்நெட் இருக்குங்க. டேட்டாக்கள் எல்லாமே இந்த டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இது மொத்தமும் ஒரு நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுங்க, பேக் எண்டுங்க. இந்த டேட்டா பேஸ் லேர்ன் பண்ண தெரிஞ்ச ஒருத்தரை தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல இருக்க ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறதுக்கு HTML வேணுங்க. அது கலர்லாம் கொடுக்கறதுக்கு CSS வேணுங்க. அதுக்கு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண ஜாவா ஸ்கிரிப்ட் வேணுங்க. இன்னும் ஃபாஸ்ட் ஆகிறது ரியாக்ட், ஆங்குலர் மாதிரி டெக்னாலஜி வேணுங்க. இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருங்க. பேக் எண்ட்ல வந்து இந்த டேட்டாக்கெல்லாம் வாங்கி இந்த டேட்டா பேஸை செக் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜியோட ஜாவாவோ, .NETஓ, பைத்தானோ, PHP நீங்க லேர்ன் பண்ணிட்டா நீங்க பேக் அண்ட் டெவலப்பரா மாறிடுங்க. டேட்டாவை ஸ்டோர் பண்ற டேட்டா பேஸுங்க. இந்த டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து SQL, Oracle, MySQL ஏதோ டேட்டா பேஸ் கத்தீங்கன்னா டேட்டா பேஸ் டெவலப்பருங்க. ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட்,
டேட்டாபேஸ் இது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெவாப்ஸ்னா என்னன்னா நீங்க கேட்பீங்க, வெப்சைட் தயாரிச்சாச்சு. அந்த வெப்சைட்ட கொண்டு போய் ஒழுங்கா வந்து சர்வர்ல போடணும் இல்லைங்களா? அந்த போடுறவங்கள தான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இவங்க டூல்ஸ் மூலமா வந்து சூப்பரா பண்ணுவாங்க. அதாவது ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ட கொண்டு போய் போட்டாங்க. ஓகேவா? இந்த வெப்சைட்ட நான் மாத்திட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப போட்டே இருக்கணும் இல்லையா? அத ஆட்டோமேட் பண்ணோம் இல்லைங்களா? இந்த ஆட்டோமேட் பண்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேர் தான் டெவாப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இந்த டெவாப்ஸ்க்கான ஸ்கில்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, டாக்கர் அப்படின்ற டூல் தெரிஞ்சிருக்கணுங்க. ஜென்கின்ஸ், குபர்னெட்ஸ்ங்க, ஆன்சிபிள், நாகியோஸ், கிராஃபனா, ப்ரோமீதியஸ் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் தெரிஞ்சுனா வந்து நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா மாற முடியுங்க. ஸ்கில் வைஸ் கம்பேரிசன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் காம்படிஷனுங்க. ஃபுல் ஸ்டாக்கு பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். டெவாப்ஸ் கம்மியா இருக்குங்க. இம்பாக்ட் ஃபுல் ஸ்டாக்ல அதிகமான இம்பாக்ட் இருக்குங்க. அட ஏஐ தாங்க டெவாப்ஸ்ங்க. அதனால டெவாப்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க. கோடிங்க பொறுத்தவரைக்கும் இது ஃபுல்லாவே கோடிங்கா இருக்கும். இதுல கோடிங் இருக்காதுங்க. இல்ல துளியோண்டு கமாண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குங்க. ஆட்டோமேஷன் இதுல கிடையவே கிடையாதுங்க. இதுல கொஞ்சமா இருக்குங்க. இதுல கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க ஏஐ மூலமாங்க. ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குங்கன்னா, ஃபுல் ஸ்டாக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். டெவாப்ஸ் கம்மியா இருக்குங்க. அதாவது ஒரு ஜாபுக்கு 2000 அப்ளிகன்ஸ் இருந்தாங்கன்னா, இதுக்கு ஒரு ஜாப்க்கு ஒரு 300, 400 தான் இருப்பாங்க. ஆனா ஃப்ரெஷருக்கு எதுனா பெஸ்ட்னா வந்து நீங்க கோடிங் ஃபீல்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஃபுல் ஸ்டாக் படிங்க. அண்ணா எனக்கு நான் கோடிங் தான் வேணும்னா வந்து கிளவுட் வித் டெவாப்ஸ் பண்றது புத்திசாலித்தனங்க. சேலரி கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து ஃப்ரெஷருக்கு 3 to 6 எல்பிஏ வரைக்கும் டார்கெட் பண்ணலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள்னா 10 to 15 எல்பிஏ வரைக்கும் டார்கெட் பண்ணலாங்க. டெவாப்ஸ்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷருக்கு இவங்கள விட அதிகமாக தான் இருக்குங்க. 4 to 7 எல்பிஏங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள்லாம் வந்து 10லேருந்து 20 எல்பிஏ வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரோட் மேப் பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான ரோட் மேப் பார்த்தீங்கன்னா வந்து HTML நீங்க படிக்கணும். அடுத்து வந்து CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, ரியாக்ட் இல்ல ஆங்குலருங்க. அது கூட வந்து பேக் அண்ட் டெக்னாலஜி .NET, ஜாவா, பைத்தன் எதனா ஒரு டெக்னாலஜி. அதுக்கப்புறமா டேட்டா பேஸுங்க. இது எல்லாத்தையும் கோட்ல மெயின்டைன் பண்ற கிட்டப்புங்க. இது எல்லாமே தெரிஞ்சா நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா மாற முடியும். ஃபைனலா அதை வச்சு நீங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணுங்க. டெவாப்ஸ் இன்ஜினியருக்கான ரோட் மேப்பை நம்ம பார்க்கலாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கோடெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்கருங்க, அது எல்லாமே பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணக்கூடிய ஜென்கின்ஸுங்க, அதை ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஆன்சிபிள்ங்க, ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ணக்கூடிய கியூபர்னெட்ஸுங்க, மானிட்டர் பண்ற கிராஃபனாங்க அண்ட் ப்ரொமீதியஸுங்க, ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை ட்ராக் பண்ணக்கூடிய ஜீரா டூலுங்க, கோடெல்லாம் மெயின்டைன் பண்ற கிட் அண்ட் கிட்டப்புங்க. இது எல்லாமே தெரிஞ்சுனா வந்து நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா மாற முடியும். இப்போ வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்கிற சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு தர போறேங்க. இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போக போறோம். நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துமே 1 செகண்ட் ஆன்சர் நம்ம பண்ண போறோங்க. டெவாப்ஸா ஃபுல் ஸ்டாக்கா எது பெஸ்ட்ங்க? இது டிபெண்ட்ஸ் தாங்க. கோடிங் வேணா ஃபுல் ஸ்டாக் போங்க. டெவாப்ஸ்னா வந்து நான் கோடிங்னு வருங்க. ஃபியூச்சர் ஸ்கோப் எதுக்கு நல்லா இருக்குங்க? ரெண்டுத்துக்குமே டாப் கிளாஸா இருக்கும். டெவாப்ஸ்ல ரொம்ப அதிகங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுக்கு அதிகமா இருக்குங்க? ரெண்டுத்துக்குமே டாப் கிளாஸா இருக்குங்க. டெவாப்ஸ் கொஞ்சம் அதிகங்க. ஃபுல் ஸ்டாக்கா டெவாப்ஸா எது வந்து டிமாண்ட்ல இருக்குங்க? டெவாப்ஸ்க்கு அதிகமா டிமாண்ட் இருக்கு கம்பேரிட்டிவ்லி. டெவாப்ஸ் ஜாப்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி இருக்கு அண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு டெவாப்ஸ் ரொம்பவும் கம்மியா இருக்குங்க. நீங்க நெட்வொர்க்கிங் அது கூட கிளவுடுங்க அது கூட டெவாப்ஸ் இந்த காம்பினேஷன் படிச்சாதான் நீங்க ஃப்ரெஷரா உள்ள போக முடியும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃப்ரெஷர் ஜாப்ஸ் எப்படி இருக்கு? ஃப்ரெஷருக்கு ஃபுல் ஸ்டாக்ல கண்டிப்பா எடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க படிக்கலாங்க. பெஸ்ட் ஐடி ஜாப் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்னு கேட்டீங்கன்னா வந்து சார் ரெண்டுமே டாப் கிளாஸ் தாங்க. நீங்க கோடிங்னா வந்து ஃபுல் ஸ்டாக்ங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நெட்வொர்க்கிங் வித் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் பண்றது பெஸ்டா இருக்குங்க. ஹை பேயிங் ஐடி ஜாப்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட் வித் டெவாப்ஸ் வந்து ஹை பெய்ட் சேலரியா இருக்குங்க. சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் வித்வுட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. டெவாப்ஸோட ஃப்ரெஷர் சேலரி எப்படி இருக்குன்னா 4 to 6 எல்பிஏ கொடுத்துட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் பேயிங் ஐடி ஜாப்ஸ் இன் 2026 வந்து இந்த பக்கம் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐங்க, இந்த பக்கம் வந்து டெவாப்ஸ் அண்ட் கிளவுட் இன்ஜினியருக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஐடி சேலரி ட்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷருக்கு வந்து 25,000 to 40,000 வரைக்கும் பே பண்ணிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து 80,000 இருந்து 2 lakhs வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க. இம்பாக்ட் ஆஃப் ஏஐ ஆன் டெவாப்ஸ் ஜாப்ஸ்ங்க. டெவாப்ஸே ஏஐ தாங்க. ஏஐ டூல்ஸ் தாங்க டெவாப்ஸ்ங்க. அதனால இம்பாக்டே இருக்காது. கண்ணை மட்டும் படிக்கலாங்க. இம்பாக்ட் ஆஃப் ஏஐ ஆன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்ங்க. எப்பவுமே ஏஐ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு பயன்படுமே தவிர ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. உங்க வேலையை சீக்கிரம் படுத்திடுமே தவிர இம்பாக்ட் பெருசா இருக்காதுங்க. பட் ஸ்டில்
கம்பேரிட்டிவ்லி வந்து ஏஐன்றது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்குமே தவிர அதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காதுங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தாங்க. இப்ப ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்தோம்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல இருக்கிற 5 ஓப்பனிங்ஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை இதை நோட் பண்ண முடியல வந்து ஆர்டிகல் எழுதி நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் ஹெச்ஆர் மெயில் எல்லாமே எடுத்துக்கங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டெவாப்ஸ் இருக்க 8 ஜாப் ஓப்பனிங்ஸ் நான் இப்ப போட்டிருக்கேங்க. அதுக்கு ஹெச்ஆர் மெயில் எல்லாமே இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆர்டிகல் எழுதிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கிளிக் பண்ணி அந்த ஜாப்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கை முடியுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நாம் வீழ்ந்தாலும் நாம் இனம் வாழ்த்துங்க. வாழ்க தமிழ். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.